வணக்கம். நான் உங்க சங்கர். நான் உங்களோட பேச போற படத்தோட அமர் சிங் சங்கிலா. இந்த அமர் சிங் சங்கிலா கூட வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு அமர் சிங் அப்படின்றது வந்து பஞ்சாப்ல ஒரு 70களில் வந்து பிரபலமான ஒரு பாடகர். அதுவும் அவருடைய பாடல்கள் நாட்டுப்புற இசை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அடல்ட் சாங் பாடல்கள் பாடுறதுல வந்து ரொம்ப பிரபலம். பஞ்சாபி இசையில வந்து இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள்ல வந்து அந்த மாதிரி அடல்ட் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து ரொம்பவே பிரபலம். அந்த பாடல்கள் பாடுறதுல அமர் சிங்கும் அவருடைய மனைவியும் பிரபலம். அவங்களோட பாடல்கள் கம்கிலான்ற பேர்ல வந்து அவர் பாடி இருந்தாரு. இவர் நிஜமான ஒரு இசைக்கலைஞர். அந்த இசைக்கலைஞர் அவரையும் அவர் மனைவியும் கூட இருக்கிற 2 பேரையும் வந்து ஒரு இசை நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டுட்டாங்க. அவர் யார் பண்ணாங்க, எதுக்காக எதனால ஆச்சு, அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரித்தனமான ஒரு கதையா தான் இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த அமர் சிங் கம்கிலான்றது எப்படிப்பட்டவர், அவர் இசை ஆரம்பிச்சு அவருடைய வாழ்க்கை ஏன் அவர் செக்ஸை பத்தி பாடுறதுக்கான காரணம் என்ன, அந்த எந்த தாக்கத்துல பேசுற அந்த மாதிரி பாடல்கள் ஆரம்பிச்சு சின்ன வயசுல பார்த்த விஷயங்கள் இருந்து ஆரம்பிச்சது வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் பிளாஷ்பேக்கா இன்வெஸ்டிகேஷன் நடுவில் வரவெல்லாம் அந்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதைக்கதை அமைச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோயின் யாரு பார்த்தா தில்ஜித், அப்புறம் வந்து பரிணிதி சோப்ரா. தில்ஜித் ஆல்ரெடி பஞ்சாப்ல மிக பிரபலமான ஒரு பாடகர். அவர் வந்து பயங்கர ஹிட்டான பாடல்கள் நிறைய பஞ்சாபி பாடல்களை கொடுத்தவர். அவர் நடிகரும் கூட. அவரும் பரிணிதி சோப்ரா இந்த மாதிரி இந்த படத்தில் நடிச்ச பல பேர் வந்து அவங்க சொந்த குரல்ல பாடியிருக்காங்கன்றது இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா அந்த கச்சேரிகள் நடக்கிற பாடல்கள் எல்லாமே இவங்க 2 பேருமே ரொம்ப உணர்வுபூர்வமா பாடுறதும், அந்த பாடல்கள் வந்து ரொம்ப அற்புதமா படமாக்கப்பட்டதும், அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாடல்கள் வந்து ரொம்ப ராவான பாடல்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு படம் நடுக வந்து அவங்க லிரிக்கல் வீடியோல போடுற மாதிரி வந்து வீடியோல வந்து அந்த வரிகளோட போடுறதும், அது சப்டைட்டில் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு சுவாரஸ்யமான வரிகள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கி ராஜாராமனுடைய கதைகள்ல பாத்தீங்கன்னா கிராமத்து பாலியல் கதைகள்ல வந்து ரொம்ப சுவாரஸ்யமான வட்டார வழக்குலாம் இருக்கலாம். அந்த மாதிரி பஞ்சாபி வட்டார வழக்குகள், அது மாதிரி நிறைய நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் நிறைய இருக்கு. இந்த பாடல்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு கட்டத்துல ரொம்ப பிரபலமா ஓடிட்டு இருக்கும்போது மத குருமார்கள்லாம் வந்து ரொம்ப அந்த பாடல்கள் நீ பாடக்கூடாதுன்னு மிரட்டப்படுறாங்க. அதுக்கான பல மிரட்டல்கள் நடக்குது. அதே போல வந்து காலிஸ்தான் பிரச்சனைகள் நடந்த போது அப்ப வந்து அந்த பிரிவு அந்த போராட்டக்காரர்கள்லாம் வந்து இவர்கிட்ட மிரட்டுறது, அவங்க மிரட்ட வர சீன் வந்து பாத்தீங்கன்னா வந்தவொன்னா அந்த மிரட்ட வர மில்லியன் தீவிரவாதிகள் வந்து உங்க பாட்டு எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும், இந்த பாட்டு பிடிக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி எல்லாமே மொத்த உலகமே இந்த ஆபாச பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் சொல்லி சொன்னாலும், ஆனா அது மொத்த உலகம் ரசிச்சுட்டே தான் இருக்குது அப்படின்றது வந்து மறைமுகமா இது சர்க்காசமா அவர் வந்து இந்தியாசிக்கு படம் நடுக சொல்லியிருக்காரு. குறிப்பா பெண்கள் எல்லாருமே இந்த பாடல்கள்லாம் எப்படி பாடுவீங்க, பெண்கள் நீங்க அவமானப்படுத்துறீங்க, அந்த மாதிரி பாடல்கள்லாம் நீங்க பாடினதெல்லாம் பெண்களை வந்து ஒரு ஆப்ஜெக்டிவைஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பேட்டி எடுக்கிறவங்க இவங்க எல்லாருமே, எல்லா பெண்களுமே அதை வந்து உள்ளூர ரசிக்கிறதும், அந்த பாடல்களை அவங்க என்ஜாய் பண்ணி தனியா பாடுறதும், அப்படி இப்படியான பல காட்சிகள். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளைமாக்ஸ் டுவர்ட்ஸ்ல ஒரு பாடல் வருது. அதுல வந்து பெண்கள் வந்து நீங்க ஆம்பளைலாம் 10 பைசா பிரயோஜனம் இல்லை நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்துல பெண்கள் செக்ஸ் பேஸ் பண்ணி வச்சு பேசுற பாடல் ஒன்று இருக்கு. அட்டகாசமான பாடல். அந்த பாடல் எடுக்கப்பட்ட விதமாகட்டும் சரி, பெண்கள் நடனமான விஷயம் சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இது நடுவில் பத்திரிகையாளர்கள்லாம் வந்து கிளைமேக்ஸ்ல அவங்க வந்து பேசுவாங்க. அவர்களை பேசும்போது இந்த மாதிரி அவர் குழப்பங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க தான் போன மாசம் வரைக்கும் வந்து அவன் ஆபாசமா பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடவடிக்கைன்னு சொன்னாலும் இன்னைக்கு அவங்க கொண்டுட்டு வரதுக்கு அப்புறம் ஹீரோ ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு பேசுறது, இப்படி ஹிப்போக்ரேட்டான ஒரு உலகத்தை வந்து ரொம்ப அழகா தோல்வி வச்சு காட்டிருக்காரு. பயங்கரமா நிறைய இடத்துல சர்க்காஸ்டிக்கா வந்து இந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேரும் நடிப்பு, தில்ஜித் நடிப்பாங்க சரி, பரிணிதி சோப்ரா சரி, 2 பேரும் எக்ஸ்ட்ரானேவா நடிச்சிருக்காங்க. இதுக்கு இந்த படத்துக்கு மொத்தமான ஒரு பின்புலம் யாருன்னா ரகுமானுடைய மியூசிக். அட்டகாசமான மியூசிக், அதுவும் பஞ்சாபி பாடல்கள், அந்த விதம், அந்த பாடல்களுக்குள்ளேயே படங்கள் காட்சிகள் நகர்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படம் ஃபுல்லாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன்னா எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இந்த மாதிரி ஒரு அண்டர் டாக் பையன் ஒரு கேரக்டர், அது வந்து கொஞ்சம் போராடி ஜெயிச்சு மேல வருவதற்கான காட்சிகள் இருக்குல்ல, அது வந்து பெரும்பாலும் வந்து நிறைய படங்கள் நம்ம பார்த்த காட்சிகளா இருக்கிறத தாண்டி வேற எதுவும் இல்லைன்றதுதான் சுவாரஸ்யம் இல்லாத விஷயமா இருக்குது. மற்றபடி இந்த கதை சொன்ன விதத்துல அதை நிவர்த்தி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் போயிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடுவில் வந்து அவன் சொன்னான்னு சொல்லி அந்த பாயிண்ட் ஆஃப் கதையை ஓட்டுறதும் காலத்தை தாண்டதும் அழகா பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு தியேட்டர்ல பார்த்துருந்தா பெரிய அளவுக்கு என்ஜாய் பண்ணிருக்கோம். ஆனா தியேட்டர்ல வரல. இந்த படம் வந்து நேரடியாக வந்து ஓடிடில நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல மியூசிக்கல் படம். நல்ல பெரிய ஸ்கிரீன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, நல்ல சவுண்ட் பாரோட இருந்துச்சுன்னா
என்ஜாய் பண்ணி பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட இதே கதையோட ஒரு வெப் சீரிஸ் வந்து சோனியில் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட இதே மாதிரி பாடல்கள். ஆனா அந்த பாடல்கள் இது மாதிரி இப்போ லோக்கல் லாங்குவேஜ்ல பாடக்கூடிய பாலியல் சம்பந்தப்பட்ட பாடல்கள் இல்லாம ஒரு பாடல்கள் தீவிரமா பாடக்கூடிய ஒரு பாடல்களா வச்சு இதே கதை களத்துல ஒரு வெப் சீரிஸ் இருக்கு. அது சோனியில சமக்கன் பேர் அந்த சீரிஸ். அதுலயும் மியூசிக் ரொம்ப அட்டகாசமா பஞ்சாபி மியூசிக் படம் முழுக்க ஒரு பிளண்டான விஷயம் இருக்கு. நீங்க இதோடைய இன்னொரு வெர்ஷன் சீரிஸ் வெர்ஷன் பார்க்கணும்னா நீங்க அந்த சோனியில அந்த சமக் சீரிஸ் பார்க்கலாம். நீங்க என்ன குடும்பத்துல இருக்கும்போது உங்களுக்கு இந்தி பண்ணியிருக்க குடும்பத்துல இது ஆபாச வார்த்தைகளா ஃபீல் பண்ணீங்கன்னா தனியா உட்காந்து பாருங்க. ஆனா இந்த படம் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம். இது நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆகி பார்த்துட்டு கருத்து சொன்னா நன்றி, வணக்கம்.